நம் ஊரில் ஒரு பழமொழி உண்டு. புளியில்லா சமையல், சுவையில்லா பயணம். ஆனால் புளி என்பது வெறும் சுவைக்காக மட்டும்தானா? இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது நம் சமையலறையில் அன்றாடம் பயன்படுத்தும், ஆனால் நாம் பெரிதாக கண்டுகொள்ளாத புளியின் ஆச்சரியமூட்டும் நன்மைகளைப் பற்றித்தான். புளி ஏன் இவ்வளவு முக்கியமானது? அதில் உள்ள சத்துக்களை பார்த்தால் நீங்கள் வியந்து போவீர்கள். மெக்னீசியம் எலும்பு ஆரோக்கியம் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. பொட்டாசியம் இதயத் துடிப்பை சீராக வைக்க உதவுகிறது. இரும்புச் சத்து இரத்த சோகையை தடுக்கிறது. வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. புளியில் உள்ள டார்டாரிக் அமிலம் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. புளி ஒரு இயற்கை மலமிளக்கியாகச் செயல்படுகிறது. இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறது. பித்தப்பையில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்ய புளி கரைசல் மிகச்சிறந்தது. புளியில் உள்ள ஃபிலாவனாய்டுகள் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகின்றன. இதனால் மாரடைப்பு அபாயம் குறைகிறது. சமீபத்திய ஆய்வுகளின்படி புளியின் விதைகளில் உள்ள என்சைம்கள் கார்போஹைட்ரேட் உறிஞ்சப்படுவதை தடுத்து இரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென உயராமல் பார்த்துக்கொள்கின்றன. புளிச்சாறு ஒரு சிறந்த இயற்கை ப்ளீச்சிங் ஏஜென்ட். முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் சூரிய ஒளியால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்க புளி பயன்படுகிறது. நம்மில் பலர் புளிப்பழத்தை மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஆனால் அதன் இலைகளும் விதைகளும் கூட ஒரு மருந்து பெட்டகம்தான். புளிய இலை வீக்கம் மற்றும் மூட்டு வலிகளுக்கு புளிய இலைகளை வேக வைத்து ஒத்தடம் கொடுத்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். புளிய விதை இதில் புரதச்சத்து அதிகம். இந்த பொடியை தண்ணீரில் கலந்து குடித்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. புளியை எப்படி எவ்வளவு பயன்படுத்த வேண்டும்? அளவோடு பயன்படுத்துங்கள். அதிகப்படியான புளி பற்களின் எனாமலை பாதிக்கலாம். மருந்து மாத்திரைகள் இரத்தத்தை மெலிதாக்கும் மருந்துகள் எடுப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி புளியை அதிகம் சேர்க்கக்கூடாது. சரியான தேர்வு பழைய கருப்பு புளி மருத்துவ ரீதியாக அதிக பலன் தரக்கூடியது.